மதுரை அவனியாபுரத்தில் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் போட்டியில் பங்கேற்க உள்ள காளைகள் முறையான உடல் தகுதி ஆய்வுக்கு பிறகே அனுமதிக்கப்பட இருக்கின்றன. இதுகுறித்து அவனியாபுரம் கால்நடை உதவி மருத்துவர் முத்துராமுடன் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் பெருத்த எதிர்பார்ப்போடு இருந்த ஜல்லிக்கட்டு போட்டி வர இருக்கிற 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது அவனியாபுரத்தில். இந்த போட்டியை காண்பதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இங்க வருகை தர இருக்கிறாங்க. இங்கு ஜல்லிக்கட்டு களத்தில் 2 கதாநாயகர்கள் இருக்கிறார்கள். ஒன்று காளைகள், மற்றொன்று இந்த காளைகளை அணைக்கின்ற இளைஞர் பெருமக்கள். இந்த 2 பேருக்கான களமாக இந்த ஜல்லிக்கட்டு இருக்கிறது. இங்க வரக்கூடிய காளைகளுக்கெல்லாம் சிறந்த முறையில் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகுதான் இந்த ஜல்லிக்கட்டு களத்திற்குள் இது அனுமதிக்கப்படுகிறது. வாடிவாசலை விட்டு இது தாண்ட முடியும். இங்க இருக்கக்கூடிய காளைகளுக்கு, இங்க வர இருக்கக்கூடிய காளைகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சைகளும் இதற்கான என்னென்ன டெஸ்ட்களும் செய்து கொண்டு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இங்க ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்துல நடைபெற இருக்கு. இங்க வரக்கூடிய காளைகளுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறீங்க சார்? என்ன மாதிரியான டெஸ்ட்டுக்கு இது பண்றீங்க? 5ஆம் தேதி நடக்க இருக்கிற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்காக தகுதி மற்றும் ஆரோக்கிய சான்றிதழ் வழங்குறதுக்காக மாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் தகுதி எப்படின்னு பார்க்குறோம்னா, மாடோட ஹெல்த் ஆரோக்கியத்தை வச்சு நாங்கள் கொடுக்குறோம். ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை பார்ப்போம். கண்ணில் வந்து மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாச்சும் நார்மலோட அப்நார்மலாக மாறி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது, இது நார்மலாக இருக்குது. அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த லீசன்ஸ் வந்து மாறி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நார்மலானது. இப்போ மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்கிற மாதிரி பார்த்துருவோம். இதை வச்சு மட்டும் நாங்கள் ஃபுல்லாக வந்து ஆரோக்கியமாக இருக்குங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். அது உடம்புல வந்து காது பிடிச்சி பார்ப்போம். காதும் ஒரு உடம்புல என்ன நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு இதில் இது ஃபீவர் இருக்குது, இல்லை டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. இது நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் வந்து வயசு பார்ப்போம். காலையை வந்து ஜல்லிக்கட்டு விழாவில் கலந்துக்கிற கொண்டு வர காலைகளோட அந்த வயசு பார்ப்போம். மாடுகளுக்கெல்லாம் வயசு எப்படி வயசெல்லாம் எப்படி நிர்ணயம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற மவுத்தில் இருக்கக்கூடிய டீத்தை பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பல்லுமே பெர்மனன்ட் பல்லா மாதிரி இருக்குது. பற்கள் 2 விதம் இருக்குது. தற்காலிக பற்கள், நிரந்தர பற்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நிரந்தர பற்கள் இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து நிரந்தர பற்கள்னு சொல்லுவோம். இது வந்து ஃபுல் மவுத்துன்னு சொல்லுவோம். ஃபுல் மவுத்துனா இதுக்கு பிறகு இது வந்து ஒரு 5.5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஏஜ் தான். பொதுவாக ஜல்லிக்கட்டு காளைகளை எத்தனை வயதுக்குள்ள வரை உள்ள காளைகளை ஜல்லிக்கட்டுக்கு அனுமதிப்பாங்க? அது ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ்லேருந்து 6 to 7 இயர்ஸ் வரைக்கும் அனிமல்ஸ் வந்து நாங்கள் அனுமதிக்கிறோம். தகுதி தேர்வுகள்லாம் முடிச்ச பிறகுதான் இந்த ஜல்லிக்கட்டு காளை அப்படிங்கிறது வாடிவாசல் களத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படும். இந்த காளைகள் வாடிவாசல் களத்திற்கு உள்ள அனுமதிக்கப்பட்ட பிறகு அதற்கு அந்த ஜல்லிக்கட்டு அன்று இந்த தகுதி சான்றிதழுக்கு இது பதிவு செய்யப்படுறதுக்கான மருத்துவ சான்றிதழ் இங்க வாங்க வேண்டியது இருக்கு. அது முடித்த பிறகு ஜல்லிக்கட்டு போட்டிக்குள் அந்த களத்திற்கு உள்ள வரணும் அப்படின்னா அன்றைய தினம் மருத்துவர்கள் இன்னொரு சிகிச்சை பண்ண இருக்கிறாங்க. சோ அந்த தகுதியும் பெற்ற பிறகுதான் கரெக்டா அந்த ஜல்லிக்கட்டு களத்திற்குள் இந்த காளைகள் சரியான முறையில் அனுமதிக்கப்படும் அப்படின்னு இங்க மருத்துவர்கள் சொல்றாங்க. இங்க இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த ஒவ்வொரு பகுதிக்கான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அந்தந்த கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகள்ல அந்தந்த பகுதிகளுடைய காளைகளை தகுதி சான்றிதழ் பெற்ற பிறகுதான் இங்க காளைகளை அங்க கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை போன்று இந்த அவனியாபுரத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகளுக்கு ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து சரியான தகுதி சான்றிதழ்கள் அந்தந்த மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியத்துடன் கோபாலகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ்.